ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம் இன்றைக்கி இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்திங்கன்னா 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் இல்லைங்க 6 பெட்ரூம் கொண்ட ஒரு லக்ஸுரியான 6 BHK வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 6000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து 6 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த சைட்னால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசலுக்கு கொடுத்து லிவிங் ஹால்லாம் 16க்கு 24 என்ற அளவில் ஸ்பேசியஸாக கொடுத்து பெட்ரூம்ஸ் எல்லாமே 16க்கு 17 என்ற அளவில் கொடுத்து ஃபுல்லுமே இன்டீரியர் பண்ணி தரமாக கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான புதிய 6 BHK வீடு தான் இந்த வீடு. வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா வெளியில் ஹால் பிடிக்க தேவையே இல்லைங்க. ஏன் அப்படின்னா வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே உங்களுக்கு ரூஃபிங் சீட் கொடுத்து நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து அசத்திருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். பக்காவான DTCP அப்ரூவ்டு சைட்டில் பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கி ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. அந்த சைட்டில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. நாற்பத்தி 48 என்ற சைட்டு கணக்கில் ஃப்ரண்டேஜ் 45 அடினால வீட்டை ரொம்ப சூப்பராக எலிவேஷன் கொடுத்து அமைச்சிருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்னால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மல்டி கலரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 28க்கு 17 என்ற கணக்கில் 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்தி ஒரு 6-7 டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து அசத்திருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஜலமுலையில் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். பெரிய பிரம்மாண்டமான வீட்டுக்கு மெயின் டோர் குட்டியாக கொடுத்தா பத்தாதுன்னு ரொம்ப ஸ்பேசியஸாக டபுள் டோர் டைப்பில் 2 சைடு மிரர் அட்டாச் பண்ணி அழகான மெயின் டோர் டீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ப்ரீமியமான ஸ்பேசியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 24 என்ற அளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒன் சைடு வாலில் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா லிவிங் ஹாலுக்கு ஏற்ற மாதிரியே டபுள் கலர் காம்பினேஷனில் ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்லேயுமே நிறைய அழகு சாதனங்கள் பொருட்கள் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய உட்டன் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்கெல்லாம் 4க்கு 6 ஹை கிளாஸ் விட்ரிஃபைட் டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து சிப்சம் போர்டில் POPலையும் டிசைன் பண்ணி கொடுத்து நிறைய லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்கதா இந்த வீட்டோட ஹைலைட்டு. 1 இல்லை 2 இல்லைங்க 4 சாண்டிலிவர் லைட் தொங்க விட்டுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த அழகான வீட்டோட பூஜா ரூமை தான் பார்க்குறோம். பூஜா ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 6க்கு 4 என்ற கணக்கில் அழகான டிசைனில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா பூஜா பொருள் வைக்கிறதுக்கான பேஸ் கேபினெட் பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலை ஒட்டியே இருக்கிற டைனிங் ஏரியா. 11க்கு 17 என்ற கணக்கில் டைனிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டைப்பில் உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக நிறைய பேஸ் கேபினெட் கொடுத்து வாஷ் பேஷன் கொடுத்து லைட்டிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லைட்டிங் தாங்க. எவ்வளோ லைட்டிங் ஒர்க் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு லைட்டிங் ஒர்க்கை கொடுத்து அசத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ப்ரீமியமான கிச்சனுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 17 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா குவாட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி டேபிள் டாப்புக்கு கீழே ஸ்டோரேஜுக்காக நிறையாவே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் மாடலில் சிமினியிலேருந்து வால் முழுவதுமே உங்களுக்கு வால் கேபினெட் பண்ணி 4 பக்கமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக நிறையாவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான கிச்சனை பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த வாஷ் பேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரீமியமான வாஷ் பேஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பெரிய
பேண்டரி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வீட்டோட சவுத் ஃபேஸிங் அக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 என்ற வகையில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பெட்ரூம் ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து லிவிங் ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லா பெட்ரூம் சீலிங்லேயும் உங்களுக்கு அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து அசத்திருக்காங்க. ஃபேன் லைட் எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் 4க்கு 10 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சூப்பரான புதிய பெரிய பங்களா வீடு சிட்டிக்குள்ளே தேடி போகிறா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே அதுவும் 16 அடிக்குமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து லாஃப்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பாருங்கள் சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்து மல்டி கலர் லைட் கொடுத்துருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே கொடுத்து பெரிய மிரர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக நிறைய ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி டோர் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 6 என்ற அளவு ஸ்பேசியஸான அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமே டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு தேடிக்கிட்டு ஒரு லக்ஸுரியான வீடு தேடிப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் சீலிங்லேருந்து தொங்க விட்டுல சாண்டிலியர் லைட் தாங்க. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பெரிய லைட் தொங்க விட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள். இந்த லைட்டை பார்த்தே இந்த வீடை வாங்கணும் அளவுக்கு அவ்வளோ சூப்பராக லைட்டிங் ஒர்க் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான கிளாஸி ஃபினிஷ் பண்ண பிளாக் கலர் கிரானைட் கொடுத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே 11க்கு 16 என்ற கணக்கில் லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. லான்ச் ஏரியா சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வாலில் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்டான டெக்கரேட்டிவ் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாலை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தேவைக்கேற்ப என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்க அதே மாதிரியே 3வது பெட்ரூமும் 16க்கு 16 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி காமிக்கா ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே 16 அடிக்கும் வார்ட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ் டோரும் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. சீலிங்லேயும் ஒவ்வொரு பெட்ரூமுக்கு டிஃப்ரெண்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்கு ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செப்பரேட்டாகவே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மிரருமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட், வாஷ் பேஷன், லைட்டிங் மிரர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அழகான வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த வீட்டோட 4வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கு டிஃப்ரெண்டான டிசைனில் மைல்டான கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் யூனிட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரூமோட சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட், ஃபேன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 4 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க.
Black அண்ட் ஒயிட் கலர் தீமில் உங்களுக்கு பாத்ரூம் டைல் லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பாத்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீல்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 5வது பெட்ரூம்ங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் 16க்கு 16 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. Black அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரரும் பார்த்தீங்கன்னா பெரிய மிரராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான வீட்டை யாருக்கு தாங்க பார்த்தா பிடிக்காது. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து ரசித்து வர்ணித்து கட்டியிருக்காங்க. சீலிங்குமே as well as ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை ஒரு லைட்டிங் ஹவுஸ்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 5 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலே கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2x4 டைல் லே பண்ணியிருக்காங்க. வாழ்ந்தால் இப்படி ஒரு வீட்டில் வாழணுங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்து சேஃப்டிக்காக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் 6 பேர் இருந்தால் 6 பேருக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் பெட்ரூம் கணக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 6வது பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு மல்டி கலரை யூஸ் பண்ணி வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு சிம்பிளான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூம்க்கும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எஃப்ஆர்பி டோர் தான் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் போட்டு கொடுத்துருக்காங்க. 11க்கு 5 என்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ட்ரெஸ்ஸிங் மிரர் எல்லாமே உங்களுக்கு பாத்ரூம்குள்ளே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட அழகான ஃப்ரண்ட் பால்கனி. பால்கனி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் அட்டாச் பண்ண பிவிசி டோர் கொடுத்து சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 28 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா செக்குடு டைப்பில் உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா லைட்டிங் ஒர்க் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நிறைய அழகான பங்களா வீடுகளுக்கு நடுவில் ஒரு 40 அடி தார் ரோடு வசதியுள்ள ஒரு லொக்கேஷனில் தான் இந்த சூப்பரான வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய கேட்கக்கூடிய லொக்கேஷன் சேரன் மாநகர் அவினாஷி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே நிறைய ப்ரீமியமான பெரிய பெரிய விஐபி ஸ்கூல்ஸ்கள் உள்ள லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். லொக்கேஷனோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட்டு நியர்லி 25 lakh மேலே போதுங்க பெர் சென்டோட ரேட்டு. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி வீட்டோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்லேயே நடத்துகிற அளவுக்கு ஃபுல்லுமே ரூஃபிங் சீட் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக 2 வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே கொடுத்து ப்ரெஷர் பம்புமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.25 கோடி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி நான் வாங்கித்தரேன். பக்கா டிடிசிபி அப்ரூவ்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி கட்டியிருக்கனால கண்டிப்பாக நீங்கள் லோனுமே போய்க்கலாம். இது போன்ற நிறையா வீடியோவை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.